நள்ளிரவில் இடிந்து விழுந்த வீடு. தூங்கிக் கொண்டிருந்த 2 சிறுமிகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது சுவர்கள், செங்கல், கதவு ஆகியவை இடிந்து விழ புத்தாண்டு அன்று அதிகாலையிலேயே இப்படி ஒரு சோகம் நிகழும் என கிராம மக்களே நினைத்திருக்க மாட்டார்கள். திருச்சி மாநகர் அரியமங்கலம் அடுத்த அம்பிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் மாரிமுத்து. இவர் சென்னையில் தனது சகோதரி வீட்டுக்கு சென்று விட்டார். இதனால் வீட்டில் மாரிமுத்துவின் தாய் சாந்தி, மனைவி விஜயலட்சுமி, 6 மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கும் மகள்கள் பிரதீபா மற்றும் ஷர்மி ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் வீட்டில் வழக்கம் போல் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் நள்ளிரவில் வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் சிறுமிகள் உட்பட 4 பேரும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். விடிந்ததும் இடிந்து கிடந்த மாரிமுத்து வீட்டை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதை அடுத்து அங்கு வந்த அரியமங்கலம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளில் சிக்கிக் கிடந்த 4 பேரையும் சடலங்களாக மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாரிமுத்துவின் வீடு 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்டது எனவும் சுண்ணாம்பு காரை கட்டடம் என்பதால் இடிந்து விழுந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆங்கில வருட பிறப்பில் அதிகாலையிலேயே இறப்புச் செய்தியா, அதுவும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரா என கிராம மக்களும் இறந்தவர்களின் உறவினர்களும் சோகத்தில் உள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.